நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் தமிழக அரசின் அடக்குமுறை தூள் தூளாகும் அப்படின்னு திரு பே. சண்முகம் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்திருந்தால் கூட பரவாயில்ல, தாவேகாவுக்கு ஆதரவு தரக்கூடிய கூட்டணி கட்சியான சிபிஎம் ரொம்ப வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒடுக்க நினைக்கிறதா என்ன? தமிழ்நாட்டில் போராட்டம் கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் எதிர்பார்த்த அளவை விட அதற்கு ஒரு பெரிய ட்ராக்ஷன் கிடைச்சிருக்கு. மாணவர்கள் மத்தியில் எல்லா மாவட்டங்கள்லேயும், இன்னும் சொல்லப்போனால் லா காலேஜஸ் கூட அதை தாண்டி மற்ற எல்லா மாணவர் அமைப்புகளும் இன்னைக்கு மதுரையில் மூட்டா, அதாவது டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அந்த அசோசியேஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே கூட இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த நீட் எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒன்று. இதற்கு கடந்த ஆட்சியில் தீர்வு காணப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை நிறைவேற்றப்படலை. அடுத்தது அவங்கள ஓட் அவுட் பண்ணிட்டாங்க மக்கள். அடுத்த அரசாங்கம் வரும்போது இந்த கட்சியும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, அதாவது மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றப்படும், நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முன்வைச்சாங்க. அப்போ இது எல்லாமே முன்வைத்ததுனால தமிழ்நாடு இன்னும் அதே ஏற்கனவே நீட் எதிர்ப்பு அப்படின்றதுல எந்த புள்ளியில் இருந்தோமோ அதே புள்ளியில் தான் இன்னும் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த போராட்டங்களை அரசாங்கம் அப்படியே விட்டுருக்கணும். நீங்கள் போராடுவதற்கான ஒரு இடத்தை கொடுத்து, அல்லது மாணவர்களுக்கான அந்த சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அரசாங்கம் அது ஜனநாயக முறையில் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஏன்னா எப்போதுமே ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா, நேற்றுக்கு நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் கூட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். நம்ம அது சாலையில் போராடுனதுனால, சாலையை மறிச்சதுனால, அதை தாண்டி போக்குவரத்து இடையூறுகள் இருந்ததுனால தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்திலையுமே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது. ஆனால் 180 பேர் கடந்த 2 நாட்கள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே ஸ்டூடெண்ட் லீடர்ஸ், அதுவும் டைஃபி, எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள். பர்டிகுலரா அதுல லீடர்ஸா இருக்கக்கூடியவங்க யாரு முன்னின்று இதை நடத்துறாங்களோ, இன்னைக்கு எஸ்எஃப்ஐயோட ஒரு ப்ரெஸ் மீட் கூட நம்மளுடைய ப்ரெஸ் கிளப்ல நடந்தது. அவங்க சொல்றது, நாங்க ஜனநாயக வழியில தான் போராட்டம், மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தான். அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களை அனுமதிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்களை காவல்துறை ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்னைக்கு சொல்லியிருந்தார். அப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இது இந்த அரசாங்கமும் மத்தியில் இருக்க அரசாங்கத்தை போலவே இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்ற விமர்சனமும் வெளியாகி இருக்கு. ஏன்னா நீட் எதிர்ப்பு அப்படின்ற போது நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட் நீட் எதிர்ப்பு கிடையாது. கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவங்கள நீக்கணும், இதில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸை களையணும். தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக தான் காங்கிரஸ் போராடுகிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய போராட்டம் காலம் காலமாக நீட்டே வேண்டாம், நீட் பரீட்சையே வேண்டாம், நாங்கள் பழைய முறைக்கே, அதாவது ஸ்டேட் என்ட்ரன்ஸே போதும் எங்களுக்கு, அல்லது என்ட்ரன்ஸ் இல்லாமல் 12th மார்க்கை வச்சே நீங்கள் அட்மிஷன்ஸ், மெடிக்கல் அட்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாடுடைய போராட்டம். அப்போ எந்த இடத்துல தாவேகா அரசாங்கம் இதில் நிற்கிது? 2 நாள் கழிச்சு தான் அவங்களுடைய அறிக்கையும் வருது. அது அவங்களோட ஐடி விங்கோட ஹேண்டில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் வருது. அதுக்கு வந்த விமர்சனங்கள், நீங்க பிஜேபியை விமர்சிக்கல, ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சிக்கல அப்படின்றது, அதெல்லாம் ரொம்ப ட்ரிவியல் இஷ்யூஸ், அதை நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கம் எதை நோக்கி, அதாவது மத்திய அரசாங்கம் எந்த விதத்துல முடிவு எடுக்கணும், அல்லது காங்கிரஸோட இல்ல மத்தியில் போராடக்கூடிய மாணவர்களோட, எதிர்கட்சிகளோட எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றதுல தாவேகா இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கலையோ அப்படிங்கிறது தான் சந்தேகம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் கூட, அதாவது ராகுலோட நிக்கிறாங்க ஒரு பக்கம். ராகுலோட டிமாண்ட் என்னன்னா, சென்ட்ரல்ல காங்கிரஸோட டிமாண்ட் என்னன்னா தர்மேந்திர பிரதானை மாத்துங்க, அவங்க நீட்டை பேன் பண்ணுங்கன்னு கேட்கல. ராகுல் கைது செய்யப்பட்டதை கண்டிச்சார்ல திரு விஜய்? கண்டித்தார். நான் ராகுல் கைது செய்யப்பட்டதை கண்டித்தார், அதை நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸோ அல்லது ராகுல் காந்தியோ நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லல. அவங்க ரெகுலேட் பண்ண சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு. இந்த போராட்டம் எதுக்காக நடக்கிறதோ அதை தான் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு. நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா பேன் நீட்.
இங்கே வந்து எங்கே நிற்கிறோம் நம்ம இதில் தமிழ்நாடு வந்து இங்கேயும் தனித்து விடப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக விஜய் ஏதாவது ஒரு விதத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் பேசினார் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் யூத் மத்தியிலையும் வந்து பெரிய அளவில் போய் சேரும். அப்போ இது அவர் வந்து இன்னும் உரக்க பேசினா தமிழ்நாட்டுக்கு நல்லது கொடுக்கக்கூடியதாக தானே இருக்கும். இப்போ ஏன் வந்து அவ்வளவு உரத்த குரல்ல அவர் இன்னும் பேசலை அப்படின்ற கேள்வி தான் வருது. திரு ராகுல் கைதை கண்டிக்கிறது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிலாம் சொல்றதே அவங்க யார் பக்கம் நிக்கிறோங்கிறத தெளிவா தாவேக அரசும் ராகுல் கைதை விமர்சிக்கிறோம் அல்லது ராகுல் கைதை கண்டனம் தெரிவிக்கிறோம், ராகுல் காந்தியை கைது செய்யப்பட்டது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அவர் பக்கம் நிக்கிறோம், மக்கள் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் வந்து அந்த 180 பேரை கைது செய்திருக்க வேண்டாமே. ஜனநாயக முறையில இந்த போராட்டம் நடக்கட்டும். ஏன்னா அது பால நிலத்துல தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனா கல்லூரி வளாகங்களுக்குள்ளாக நடக்குது. எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ஒரு அந்தந்த கேம்பஸ்க்குள்ளே தானே நடக்குது. எங்கேயும் ரோட்டுக்கு வந்து மக்கள் போக்குவரத்தை பாதிக்கிறதையோ இல்லை வந்து மக்களுடைய நேரடியான டெய்லி ருட்டீனை பாதிக்கிற மாதிரி எங்கேயுமே நடக்கலையே. அப்போ எதுக்கு இந்த 180 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும்? சண்முகம் அதை தானே கேள்வி எழுப்புறாரு. எதுக்கு இத்தனை கைதுகள்? கைதே தேவையில்லை, அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை, ஏன் வழக்கு போடணும்? வழக்கு எதுவுமே வேண்டாம். அவங்க போராட்டத்துக்கு தேவையான என்னவோ, ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தானே இது, யூத்தோட போராட்டம் தானே. அதுவும் அடுத்த தலைமுறையினருக்கு என்ன தேவை? நீங்க வந்து ஆரம்பத்திலிருந்து தாவேகாவினுடைய டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு வந்து எஜுகேஷனை நீங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருங்க, நாங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ, கல்வி எப்படி தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்றீங்க. அப்போ கல்விக்காக நடக்கக்கூடிய போராட்டம் அப்படின்ற போது இதை அமைதியாக விட்டுறலாமே, ஏன் விடாம வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கேள்வி வருது இல்லையா?